இத்தனை பிள்ளைகள்லாம் ஏற்றினோம். உண்மையில மிக விமானத்துல அதில் வந்து திருப்பி கீழே வந்து இறக்கிட்டு மக்கள் இந்த இவ்வளவு மக்கள் வந்து வித்தியாசமான முறையில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் பட்டத்தை உருவாக்கியிருக்கிறோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது யாழ் மாவட்டத்தில் அமைந்திருக்கிற வல்வெட்டித்துறையில் நிற்கிறோம். இங்கே வந்து மிக பிரமாண்டமான ஒரு பட்ட திருவிழா நடந்து கொண்டிருக்கு. இந்த பட்ட திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறோம். மிக பிரமாண்டமான பட்டங்கள் எல்லாம் ஏற்றப்படுது. அதுக்கும் 3D என்று சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான முறையான பட்டங்கள் எல்லாம் ஏற்றப்படுது. இதெல்லாம் நீங்கள் கண்டு கழிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இது எங்களோட காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். இதில் நிறைய பட்டங்கள், நிறைய திட்டங்கள் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் எத்தனை ஆயிரம் மக்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். அறிவித்தல் ஒன்று, இன்னிசை நிகழ்வு இடம்பெறுகின்ற இடத்திலே காணப்படுகின்ற அரங்கத்தின் மேலே ஏறி இருக்கின்ற அன்புக்குரியவர்கள் அந்த இடத்திலிருந்து உடனடியாக விலகிச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த மின்சார வழங்கு காரணமாக நீங்கள் மின்சார தாக்கத்திற்கு உள்ளாகக்கூடும். நல்ல நாள் ஒன்றிலே, திருநாள் ஒன்றிலே உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். பல பட்டங்கள் ஏற்றப்படுகின்றன. ஓங்கி ஓங்கி பறந்து கொண்டிருக்கின்றன. சிறியவர்களும் பெரியவர்களும் இந்த பட்டங்களை ஏற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். காதல் சொல்லும் பல பட்டம், கதைகள் சொல்லும் பல பட்டம், வினோதமாய் சில பட்டம், விசித்திரமாய் பல பட்டம், ஏறி வரும் பெண்கள் பட்டம், எகிரி வரும் இளைஞர் கூட்டம், பல விதமாய் விசித்திர பட்டு போட்டி திருவிழா நிகழ்வுகள் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சனசம்புர செல்வா நிலையத்தடிக்கு வருமாறு அழைக்கின்றோம். சின்ன பிள்ளைகள் மாதிரி இல்லாத விளையாடினோம். பாடசாலை சிறார்களை பிரிட்டிஷரா சனசமுக சேவா நிலையத்தின் அருகில் வருகை தருமாறு இலக்கம் 28 அந்த பட்டம் இப்பொழுது ஏற்றி வைக்கப்பட இருக்கின்றது. பகுதியை பாருங்க, இவ்வளவு மக்கள் வந்திருக்கணும் இந்த பட்ட திருவிழா பார்க்கறதுக்காக. கடல் ஓரங்கள்ல கடலுக்கு எல்லாம் நிற்கணும் மக்கள். அந்த சின்ன சின்ன தீவுகள் இருக்கு, அதுக்குள்ள எல்லாம் நிற்கணும். பல லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கணும். இந்த காணொலியை ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். கடலோட சேர்ந்த இடத்துல தான் இந்த பட்ட திருவிழா நடந்து கொண்டிருக்குது. இப்பயும் மக்கள் வந்து கொண்டே இருக்கணும். பாருங்க, மக்கள் வந்து கொண்டே இருக்கணும். இரவைக்கு நடக்க போற நிகழ்வுக்கும் இந்த மக்கள் சேர்ந்துதான் இந்த கலந்து கொள்றதுக்காக தான் வந்து கொண்டிருக்கணும். மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். பட்டம் ஏற்றிக்கொண்டே இருக்கணும். மக்களும் வந்து கொண்டிருக்கணும். எல்லா இடங்கள்லையும் இருந்து வரையும்
எல்லாரும் கூட இரவு நிகழ்வுகளுக்காகத்தான் மரீனம் என்று நான் நினைக்கிறேன். கூடுதலான மக்கள் வேகமாக வந்து ஒன்றைக்கு நம்ம நிகழ்வு முடிஞ்சிருமோ பட்டம் ஏற்றி முடிச்சிருவாங்களோ கூடுதலாக இரவு நிகழ்வுக்காகத்தான் வந்து ஒன்றைக்கு நம்ம நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ பேர் வந்து இந்த நிகழ்வுக்காக வெளிநாட்டிலேருந்தும் கூட வரையினோம். கூடுதலாக வெளிநாட்டிலேருந்து தான் மக்கள் வாரது. ஒரு இடத்தையும் விட மாட்டோம். சாரி, சரி, நாங்கள் இப்ப இந்த பக்கத்தால போவோம். இப்பெல்லாம் கூடுதலான மக்கள் வெளியினம் பாருங்க. அங்கவே பெரிய கிரௌட்டா இருக்குது. இன்னும் வந்து கொண்டே இருக்கு நம்ம மக்கள். சரி, 25 B2 விமானம் வந்து இப்ப வானத்தை வந்து கிழிச்சு போகுது. அந்த நிகழ்வும் இப்பொழுது இடம்பெறுகின்றது. இலக்கம் 27 பறக்கும் மின் தட்டு. பறக்கும் மின் தட்டா? இது வந்து பறக்கும் மின் தட்டு. இதுல வந்து மின் உற்பத்தி ஆகி இந்த லைட் எல்லாம் எரிய போகுதுங்கிற லைட்டுகள். துணை தூதுவர் வந்து வந்திருக்கிறார் பாருங்க. சாராய போத்தல் இதால வந்து நிறைய குடும்பங்களுக்கு நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சிருக்குது. இன்னைக்கு வந்து நிறைய பேர் உயிரையும் பறிச்சிருக்கிறது. அதை வந்து காட்சிப்படுத்த இதை வந்து ஏற்றிருக்கிறோம். டிசிஎல் போத்தல் மேலுக்கு வடக்கு மாகாண இந்திய துணை தூதுவர் அவர்கள் வரி தந்திருக்கின்றார்கள். அவர்களை வருகவென குழுவின் சார்பில் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். டிசிஎல் அழகுறையில் இறங்குது. வெயிட் கூடிட்டு டிசிஎல் விலை கூடினால டிசிஎல் விலை வெயிட் கூடி இறங்கிட்டு பட்டம் கொண்டு வரப்படுது. இதுவும் வித்தியாசமான முறையில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்ன திட்டத்துக்காக அப்படின்றது தெரியல எனக்கு. தொடர்ந்து பார்ப்போம். நிகழ்வுக்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே வருகை தந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இரவைக்கு வந்து மியூசிக் குரூப் இருக்குன்னு சொல்லினோம். அதனால்தான் முயல் வெற்றி பெற்றுவிட்டது. அவருடைய கால்களில் திடீரென ஏற்பட்ட நோ காரணமாக அதனால் அசைய முடியவில்லை. காற்று இழந்திருக்கவில்லை. நான் நினைக்கின்றேன் முயல் நிற்கவே வெல்லவில்லை. முதலாவது பட்டம் இப்பொழுது வானத்திலே பறக்கின்றது. கூகுள் மேப் கார். இந்த கூகுள் நிறுவனத்தினுடைய இலவசமாக வழங்கப்படுகின்ற கூகுள் மேப்போடு இன்றைய தினம் இங்கே கூகுள் மேப் கார் என்று வான்வெளியில் பறக்க விடப்பட்டிருக்கின்றது. இந்த பட்டப்போட்டி திருவிழாவிலே கூகுள் மேப் கார் என்று தன்னுடைய சிந்தனையில் உதித்த அந்த எண்ணத்தை
இங்கே பட்ட வடிவமாக இந்த காற்றிலே பறக்க விட்டிருக்கின்றார். இலக்கம் 1 கூகுள் மேப். இலக்கம் 2 இலக்கம் 4 3D தேர் 3D தேர் சேர் ஆட்டோ. இலக்கம் 5 சேர் ஆட்டோ. இந்த இலக்கங்களை உடைய இதில் வந்து பட்டங்களை தயார்படுத்தினோம். பாருங்க, ஆட்டோ கொண்டு வருது இந்த பக்கம். ஏற்கனவே இலக்கம் 1 உடைய பட்டம் கூகுள் மேப் கார் கூகுள் மேப்பினை அப்டேட் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த காரில் கேமரா பொருத்தப்பட்டிருக்கின்றது. இலக்கம் 1 உடைய அந்த பட்டம் வான் தரப்பிலே பறந்து கொண்டிருக்கின்றது. இலக்கம் 2 இது ஐபோனை ஏற்றிருக்கிறோம். 2வது பட்டம் இலக்கம் 2 ஐபோன் வான் பரப்பிலே இப்பொழுது நிகழ்வுகளை அந்த பட்டம் படப்பிடிப்பை செய்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து ஜெலிபிஷ் இலக்கம் 3 இலக்கம் 4 3D தேள் இலக்கம் 5 சேர் ஆட்டோ. உரிமையாளர்கள் விரைவாக இந்த பட்டங்களை மைதானத்துக்கு கொண்டு வாருங்கள். கலை வளர்க்கின்ற கல்வியை வளர்க்கின்ற நோக்கில் பிள்ளைகளை நாங்கள் விஷமூர்லேருந்து வன்னியிலேருந்து வந்திருக்கோம். விஷமூர்லேருந்து நாங்கள் வந்து பிறந்து வளர்ந்ததுக்கு இதான் முதல் தரம். அம்மா அப்பாக்கள் விடையில அதே போல படிப்புகள் வேலை படுக்கள் எவ்வளவு இருந்தும் இந்த வருஷம் வந்து தைப்பொங்கலுக்காக எங்கள் பண்பாட்டை முன்னிட்டு நடத்தினோம். அது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. அதில் நாங்கள் முதல் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், தமிழருக்காக கொண்டாடப்படுற பண்டிகையில் வந்து இப்படி ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கிறது எங்களுக்கு ஒரு பெருமை. தமிழருக்குள்ள தமிழ் தேசியத்துக்கே ஒரு பெரிய பெருமையாக இருக்குது. அப்போ நாங்கள் முதல் தரம் வந்தபடியாக எங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதானே. அப்போ பட்டங்களை விடுறது ஓமாவும் தான் சொல்கிறாங்க. வளமையாக நாங்கள் ஃபோனில் தான் பார்க்குறது, இந்த முறை நேரில் பார்க்குறது இப்போ சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இறங்கி கொண்டிருக்கிறோம். என்ன பெரிய பட்டங்கள் வருமா, பெரிய ஆக்களை இழுத்து கொண்டு போகிறவர்களுக்கு பார்க்க தூக்கி கொண்டு போகிறவர்களுக்கும் பெரிய அதான் 2026 என்ன பட்டம் தெரியல. தேள் நிறை நூலினால் கொடுக்கப்படும் இழுவை. இந்த 3 விசைகளினுடைய சமநிலை பட்டங்கள் வான்வெளி பறக்க விடப்படுகின்றன. எனவே அந்த 3 விசைகளினுடைய சமநிலை ஏற்படுவதற்கு நிச்சயமாக அந்த பட்ட வல்லுநர் நிச்சயமாக தனது அறிவை பயன்படுத்தி இருக்க வேண்டும். எனவே அந்த வகையிலே வாள் கொண்ட பட்டம் என்ற நிலையில் இருந்து உங்களையும் காட்டி ஏற்றிடுவோம். அதில்
போறீங்களா மேலுக்கு? படத்துல போவீங்களா? கைத்த காட்டி கஜத்துகள் கடிக்கும். இது வந்து நான் நினைக்கிறேன் அவ்வளவு நல்ல ஒரு இதாக செய்திருக்கணும். ஆனால் அவ்வளவு பெரிய ஏற்றதில்லை, ஏறுறது கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. இதுல வந்து ஜட்ஜ் பண்றவங்க இலக்கம் 5 ஆட்டோ அந்த பெயர் கொண்ட மற்ற வல்லுநர்கள் உச்சைகளை அமைத்துக் கொள்கின்றார்கள். ஒரு பட்டங்களை கட்டிய அனைத்து பட்ட வல்லுநர்களுக்கும் நமது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுல பாருங்க, இதுல வந்து பட்டமேத்த போயினம் ஒன்றுமில்லை. நான் கொண்டு வரேன். இதுல பாருங்க, உண்மையில இடம்பெற்றது. அந்த பட்டத்தை இப்பொழுது தயாராகிக் கொண்டிருக்கின்றது. இலக்கம் 7 உடைய டெலிவரி சர்வீஸ் தற்பொழுது போக்குவரத்து பிரச்சனையை தவிர்த்துக் கொள்வதற்காக புதிதாக ஏர் டெலிவரி சர்வீஸ் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த பட்ட வல்லுநர் தெரிவித்திருக்கின்றார். எனவே அந்த பட்டத்திற்கு அவர் போக்குவரத்து பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதற்காக இந்த புதிய முறையிலே ஏர் டெலிவரி சர்வீஸ் என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பட்டம் இதோ வானத்திலே பறந்து கொண்டிருக்கின்றது. இது பட்டமாக இருந்தாலும் எவ்வாறு நாங்கள் எதிர்காலத்தில் எங்களுடைய பறக்க விடுவதுதான் அந்த பட்ட வல்லுநருடைய திறன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வகையிலே இந்த வடிவத்திலே பட்டங்கள் கட்டப்பட்டாலும் அந்த பட்டங்கள் வந்து கொண்டிருக்கும் மக்கள் மாநிலத்திலே சேராட்டு இலக்கம் 5 இதுக்குள்ளமா இல்லை. இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மொபைல் சர்வீஸ் யாழ்ப்பாணம் மைதிலி நகை பாடம் சந்தோஷ் உணவு வழங்கப்படுகின்றது, டெலிவரி செய்யப்படுகின்றது. டெலிவரி சர்வீஸ் உண்மையில் அந்த பெயருக்குரிய டெலிவரி சர்வீஸ் நம்பர் சிஸ்டம் முறையினை இங்கே காட்டியிருக்கிறார்கள். இலக்கம் 7 எந்தெந்த பட்டம் என்னென்ன நம்பர்ல வருதுன்றதுதான் இதுல போட்டிருக்கிறோம். இருக்கிறாங்க. இது வந்து 100 ஜிபியா டிவி 1100 டிவி 10 மெமரி கார்டு. அடுத்த மீண்டும் அந்த பட்டம் ஏற்றப்படுது பாருங்க.
இந்த ஆட்டோ இந்த எப்படியாவது நிகழ்வுகளுக்கு ஏற்ற முடியல, இறங்கிடுச்சு ஆலோசனையாளர்கள் வரிசை வந்திருக்குது. வல்வெட்டித்துறை நிறுவனத்தினரும் ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அறிய தருகின்றோம். வந்து 10வது பட்டம் நேற்று முடியத்தான் அந்த பட்டம் நேற்று படம் நினைக்கிறேன். மக்கள் வந்து தொகையா வந்து கொண்டே இருக்கிறார். பட்டத்தை கொண்டு கலைக்காக இந்த பட்டங்கள் கட்டப்பட்டன. கலைஞர்களை உற்சாகப்படுத்துகின்ற ஏற்ற போயினோம். கல்வி சாதனையாளர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு இந்த அரங்கிலே இடம்பெற இருக்கின்றது. உலகமே வியக்கும் விதத்தில் இப்பதான் வந்து அந்த பட்டத்தை திருநாளில் தைப்பொங்கல் தினத்திலே இந்த பட்ட போட்டி இடம்பெற்று வருகின்றது. இருவருமான பட்டங்கள் என்று அல்லாது உருவப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுகள் கும்பத்துறை வல்வெட்டித்துறை சாதனத்தாருடைய துல்லியமான ஒலி நயத்தோடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அன்றும் இன்றும் என்றும் ஒலிபரப்பு துறையில் தமக்கிட ஒரு தனி இடத்தை 10 பெண் டிரைவர் அங்கே பட்டமாக காட்சியளிக்கின்றது. மக்கள் இலக்கம் 10 உதாரணத்துக்கு கிளிநொச்சி மாவட்டம் இலக்கம் 10 உடைய அந்த பட்டத்துக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. இந்த பெண் டிரைவர் இந்த பென் டிரைவ் வந்து இப்போ புதுசாக தயாரிக்கப்பட்டிருக்குது. 1100 டிபி பட்டம் ஏற்றப்பட போகுது. இது வந்து என்னென்று சொன்னா தான் தெரியும் எங்களுக்கும். பாரம்பரிய விளையாட்டான மாட்டு வண்டி சவாரி போட்டி வான்வெளியில் நடைபெற்றால் எப்படி இருக்கும் மாட்டு வண்டி என்று அந்த கலைஞர் இந்த பட்டத்தை அமைத்திருக்கின்றார். அங்கே மாட்டினுடைய கால் அசைவது போன்று அங்கே தோற்றம் அளிக்கிறது. தமிழர்களின் வாழ்வில் வெற்றிகள் குவியட்டும். இந்த பிரதான திருநாள் நன்னாளிலே வல்வெட்டித்துறையினுடைய பட்டம் ஏற்றப்பட போகுது. மக்கள் வந்து கொண்டு இருக்கிறோம். அளவுக்கு செயின் வலிச்சிருக்கிறதால மக்களும் இந்த நிகழ்வுக்காக இங்கே வந்து கொண்டே இருக்கிறோம். பாருங்க மற்றும் வித்தியாசமான முறையில வந்து இறங்கிட்டு என்ன கண்ட்ரியில் புது மாடலான ஒரு பட்டத்தை கொண்டு வந்திருக்கணும். இனித்தான் பெரிய பெரிய பட்டங்கள் எல்லாம் வரும் என்று சொல்லி நாம் பார்ப்போம். இப்போ வந்து சின்ன சின்ன பட்டங்களை தான் ஏற்றினோம். வித்தியாசமான முறையில இந்த பட்டத்தை வித்தியாசமான முறையில் இந்த பட்டத்தை உருவாக்கி இருக்கணும். அழகான முறையில இதை செய்திருக்கிறாங்க. திருப்பி கொண்டு வராங்க இந்த பட்டத்தை பாருங்க. திருப்பி முயற்சி செய்யணும். இலக்கம் 14 சேட்டலைட் என்ற நாமத்தை தான் அன்படுத்தி இந்த பட்டத்தின் வடிவத்தில் ஏதாவது மாற்றங்கள்
ஏற்படுகின்றதா என்று சரி, அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாற்றம் இப்போது பட்டம் வருகிறாண்டு. காற்றிலே பறந்து கொண்டிருக்கிறது. அந்த வினோதமான மனிதன் எவ்வாறான கோலத்தை காட்டப் போகின்றான் என்று அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அங்கே அவர் குறிப்பிட்டது போன்று அந்த மாற்றம் அங்கே நிகழ்ந்திருக்கின்றது. ஆரம்பத்திலே அது ஏற்றப்படுகின்ற பொழுது ஒரு வடிவமாக இருந்திருக்கின்றது. தற்போது அந்த வினோத வந்து ஏற்றப்படுறாங்க. எதுவும் வந்து ஒரு தட்டாக கலரும்னு சொல்லினோம். ஒரு தட்டு கலந்துட்டு ஏதோ ஒரு சம்பவம் மாதிரி நடந்துட்டு பொம்பளை பிள்ளைகள் வந்து உருவாக்கி இருக்கணும் நினைக்கிறேன். இந்த பட்டத்தை என்ன 3 பேர் கொண்டு போயினா ஒரு குடும்பமா செய்திருக்கணும் நினைக்கிறேன். காற்றின் உதவியுடன் மிக அழகான முறையில் இசைத்துக் கொண்டிருப்பதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வான்வெளியிலே சத்தத்துடன் அந்த ராம்செட் இந்த பிள்ளைகள் தான் செய்திருக்கணும். இசைக்கப்படுகின்றது. இதே குடும்பத்தை ஒரே குடும்பம் இந்த பட்ட நேத்திரால பட்ட வல்லுனர் இந்த பட்டத்தை ஏற்றி கொண்டிருக்கிற தங்கச்சி ஒரு ஆள் தான் ஏத்துறா. தனது பட்டத்திலே இந்த சிந்தனை ஓட்டத்தை பிள்ளைகள் தான் ஏற்றினோம். உண்மையில மிக சிறப்பான முறையில் பெடிகள் ஏற்றினது சிலது கீழே விழுந்திருக்கு. அந்த பிள்ளைகள் ஏற்றினது வந்து இந்த பட்டம் மேலே நிற்கிறது பார்க்க ஒரு சந்தோஷமா இருக்கு பாருங்க. அந்த பட்டத்திலே இருக்கின்ற மற்றொரு சிறப்பு இயல்பு, அந்த பட்டத்தை பெண்கள் இயக்கி இருக்கின்றார்கள். வடிவமைத்து அவர்கள் இங்கே ஏற்றி வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் அந்த பட்டத்தை ஏற்றுறாங்க அந்த தம்பியாக்கள். ஆனால் இன்னொரு என்ன செய்வது இல்லை. 14ஆம் நம்பர் வைத்திருக்கிறாங்க. இனியாவது ஏறுமான்றதன் இந்த முறை ஏறிட்டேன்னா நினைக்கிறேன். இனி கடலுக்கு தான் போகணும் அவங்க. தண்ணிக்கு விழுந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ஒரு பட்டத்தை உருவாக்கி இருக்கலாம். இது என்ன, இது பின்னுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமான வடிவமா இருக்குது. என்னன்னு தெரியல எங்களுக்கு. பார்ப்போம், சொல்லிவினோம் என்ன பட்டம் இது என்னத்துக்கு ஆயத்தப்படுதுன்றதை சொல்லிவினோம். வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வாறு மாற்றம் அடைகின்றது என்பதை வானிலை இந்த பட்டத்தின் மூலம் இவர்கள் செய்து காட்ட இருக்கின்றார்கள். ஒரு கற்றலோடு தொடர்பான ஒரு பட்டத்தினுடைய அடுத்த பருவம் கூட்டுக்குழு. அதனைத் தொடர்ந்து அது நிறை உடலி பட்டத்து பூச்சியாக மாற்றமடையும். இந்த செயற்பாடுகள் இப்பொழுது வானத்திலே இந்த பட்டத்திலே இடம்பெற இருக்கின்றது என்பதுதான் ஆச்சரியம். இந்த பட்டம் ஆரம்பத்தில் நீளத்தில் வானில் வரும். ஆகவே அதனை கவனத்தில் கொள்ளுங்கள். இங்கே வண்ணத்து பூச்சியினுடைய வாழ்க்கை வட்டம், அந்த பட்டம் இப்பொழுது வானிலே ஆரம்பத்திலே 10 அடி நீளமான மயிர்கொடியாக வானிலே பறந்து அது கூட்டுக்குழுவாக மாறும் என்றும் இறுதியாக
வண்ணத்து பூச்சியாக நிறை உதவியாக கூட்டுக்குள் இருந்து வெளிவந்து 18 அடி நீளமுடைய வண்ணத்தி பூச்சியாக மாறும் என்று பட்ட வல்லுநர் குறிப்பிட்டிருக்கின்றார். முதலாவது வாய்ப்பு அவர்களுக்கு கைகூடாவிட்டாலும் கூட இரண்டாவது வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி ஒதுக்கப்பட்ட அந்த ஆசனத்தை வழங்கி உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இலக்கம் 20 பட்டம் வானிலே பறந்து கொண்டிருக்கின்றது. ஆஸ்திரேலியாவுக்கு படகில் செல்ல வேண்டாம் என்ற விழிப்புணர்வு பட்டம் அங்கே பறந்து கொண்டிருக்கின்றது. இலங்கையிலிருந்தும் சட்ட ரீதியற்ற முறையில் படகில் செல்கின்ற போது நடுக்கடலில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி படகு கடலில் இந்தியாவுக்கு படகில் செல்ல வேண்டாம் என்ற அந்த விழிப்புணர்வு பட்டத்தை ஏற்றிக் கொண்டிருக்கின்றார். குறிப்பிட்டிருக்கிறார். பார்ப்போம். ஒரு வித்தியாசமான முடல்ல வந்து பட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வித்தியாசமான முடல்ல வந்து அது பட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். வித்தியாசமான முடல் இந்த பட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஆனா இந்த பட்டம் பிறகு பல வந்து இந்த பட்டம் உருவாகி மாறி வரும் என்று சொல்லி ரத்தின கல்லுன்னு சொல்லினா பார்ப்போம். விமானம் செய்து 12 ரத்தின கற்கள் வானில் சிதறுண்டு மிளிரும் வண்ணம் இந்த பட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. தயாராயிட்டு அப்படி அவங்க சொல்றது மாதிரி நடக்குதா இல்லையான்றதெல்லாம் நாங்கள் பார்க்க போறோம். இங்கே ரத்தினக்கல் 2ஆக விளக்க இருக்கின்றது. பார்ப்போம். பட்ட வல்லுநர் ஆமாம் 2ஆக பிறந்து அதிலிருந்து ரத்தினங்கள் சிதறுண்டு காணப்படுகின்றன. அங்கே ஒரு பட்டம் 2 பட்டமாக மாறி இருக்கின்றது. அந்த பட்ட வல்லுநர் குறிப்பிட்டது போது 2 பார்க்கின்றோம். 14 பட்டங்கள் பறக்கின்றனவா? இன்னும் பட்ட வல்லுநர் குறிப்பிட்டது போது அவருடைய இந்த நுட்பம் சிறப்பாக காண்பிக்கப்படுகின்றது. அங்கே 14 பட்டங்களும் ஒரு பட்டம் இன்னும் பிறக்க இருக்கின்றது. பட்டங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். உண்மையில் அவர் குறிப்பிட்ட அந்த எண்ணிக்கை இன்னும் ஒரு பட்டம் பிறக்க இருக்கிறது. சரியாகத்தான் இருக்கின்றது. தண்ணீருள்ளே போராடி கொண்டிருக்கின்றார். பிறந்த பட்டம் மீண்டும் அங்கே ஏறி இருக்கின்றது. அவருடைய அந்த கலை திறன் இந்த பட்டத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் இந்த இவ்வளவு மக்கள் வந்துட்டுனா அந்த வெள்ளக்காரங்க இவ்வளவு அழகான முறையில சார்க பாருங்க. மயமான ரத்தினக்கல் சிப்பி போல அது மட்டும் இல்லாம இங்கே ஒரு ராட்சத பட்டம் ஒன்று வந்திருக்குது. இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிறைய பட்டம் போட்டிகளில் முதலாம் பரிசை பெற்றுக் கொள்கின்ற பட்ட வல்லுநருக்கு 8 கிராம் ஸ்ரீதரன் அவர்கள் ஸ்ரீதரன் அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்ற 8 கிராம் சங்கிலி, 1 பவுன் தங்கை சங்கிலி,
முதலாம் பரிசாக இன்றைய போட்டிகளில் வெற்றி பெறுகின்ற முதலாம் இடத்தை பெறுகின்ற உங்களுக்கு தெரியும் இந்த நிகழ்வுக்காக பார்ப்பதற்கு அற்புதமாக இருக்கின்றது, வினோதமாக இருக்கின்றது, விசித்திரமாக இருக்கின்றது. இதுதான் வல்வெட்டி துறையின் வினோத விசித்திர போட்டி திருவிழா. பட்ட வல்லுநர் இங்கே செய்து காட்டுகிறார். இந்த தலை குத்திட்டு சரி இருக்கின்றதா என்று பார்ப்போம். அவண்டு முதல்வன் சொல்லி பாருங்க. வல்லுநருடைய கருத்தின் அடிப்படையில் இந்த பட்டமானது வானில் பறக்க விடப்படும் போது ஒரு வடிவமாக இருந்திருக்கும். வானில் பறந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு வடிவமாக காட்சி அளிக்கும் என்று இங்கே தெரிவித்தார்.